கடையில ஒரு ஜாம், ஊறுகாய் அதெல்லாம் வாங்குறோம். அப்ப 100 கிராம் ஜாமுக்கு எவ்வளவு சர்க்கரை இருக்குன்னு போட்டிருப்போம். 100 கிராம் ஊறுகால எவ்வளவு உப்பு இருக்கு, எவ்வளவு எண்ணெய் இருக்குன்னு போட்டிருப்போம். அது ரொம்ப அதிகமான அளவுல காட்டும். ஆனா நம்ம ஒரு நாளைக்கு சாப்பிட போற ஊறுகாயோ ஒரு 10 கிராம் தான் இருக்கும். ஜாம் எடுத்துக்கிட்டா ஒரு 20 கிராம் தான் இருக்கும். அப்ப நம்ம கம்மியான அளவுல தான் சாப்பிடுறோம். ஆனா இத ஜனங்க 100 கிராமுக்கு பார்க்கும்போது ரொம்ப அதிகமா இருக்குன்னு வாங்குறதுக்கு பயப்படுவாங்க. மேற்கத்திய நாடுகள்ல அவங்களோட உணவு முறை பாத்தீங்கன்னா நிறைய பேக்டு ஃபுட்ஸா இருக்கும். ஆனா நம்ம உணவுகள்ல அப்படி கிடையாது. ரொம்ப அதிகமா சாப்பிடுறது ரொட்டி, சப்பாத்தி, இட்லி, தோசை. அதனால நமக்கு ரொம்ப பாதிப்பு இருக்காது அப்படின்னு உணவு தயாரிக்கிற நிறுவனங்கள்ல வாதாடுறாங்க. இதுக்கு நம்மளுடைய நிபுணர்கள் என்ன சொல்றாங்கன்னா, உப்பு சர்க்கரை அதிகமா இருந்தா அது ஆபத்து தான். 10 கிராம் சாப்பிட்டாலும் சரி, 100 கிராம் சாப்பிட்டாலும் சரி, அதுல இருக்கிற அளவு மக்களுக்கு அவசியம் தெரியணும். மக்கள் கவருக்கு பின்னாடி இருக்கிற விஷயங்களை படிக்கிறது கிடையாது. அதுவே முன்னாடி இருக்கிற வாளுங்க நிச்சயமா படிப்பாங்க. ஓகே, நீங்க என்ன நினைக்கிறீங்க? நம்மளோட ஆரோக்கியம் முக்கியமா இல்ல கம்பெனிகளோட லாபம் முக்கியமா?